சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. ஆம், அது வேறு யாரும் அல்ல, நான் செய்த காரியம்தான். என்ன, நீங்கள் தான் அதை செய்தீர்களா? அதற்கென்ன அவசியம்? ஏன் அப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் மடிந்து விட்டதாக கருதி நாங்களெல்லாம் கதறி துடிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களா? உங்களுக்காக நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோமா இல்லையா என்று சோதித்து பார்க்க நினைத்தீர்களா? நீங்கள் போன பிறகு இந்த கானக வாழ்க்கை எதற்கு என்று எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடினார்களா? அல்லது தங்களின் முயற்சியை நாங்கள் தொடர்வோம் என்று இங்கேயே இருந்து போராடுகிறார்களா என்று பார்க்க நினைத்தீர்களா? என்ன நினைத்துக் கொண்டு இப்படி செய்தீர்கள்? சொல்லுங்கள் மன்னா, சொல்லுங்கள். செந்தலையாரே, இதை பற்றி இதற்கு மேல் என்னிடம் எதுவும் கேட்காதீர்கள். உங்கள் மன்னர் இருங்கோவேள் எதை செய்தாலும் அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று அடிக்கடி சொல்வீர்கள் அல்லவா? அந்த நம்பிக்கை இப்போதும் இருந்தால் இனி இதை பற்றி பேசுவதை விட்டுவிடுங்கள். சரி மன்னவா, இதற்கு மேலும் நான் எதுவும் கேட்க விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இனிமேலும் இது போன்ற ஒரு துன்பத்தை எங்களுக்கு தந்து விடாதீர்கள். இல்லை செந்தலையாரே, இனி ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன். நல்லது மன்னா, நான் வருகிறேன். தாமரை, வாருங்கள் அண்ணா. இங்கே என்னம்மா நின்று கொண்டிருக்கிறாய்? ஒன்றுமில்லை அண்ணா. யாரையோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பது போல் தெரிகிறதே. யாரும் இல்லை அண்ணா. எல்லாம் எனக்கு தெரியும். அந்த மருத்துவம் பார்க்கும் வாலிபனுக்காகத்தானே காத்துக் கொண்டிருக்கிறாய்? அது அது ஆமாம் அண்ணா. பச்சிலைகள் பறித்து வர போனவர் இன்னும் வரவில்லை. அண்ணியாருக்கு எப்போது மருந்து கொண்டு வருவார் என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறேன். தாமரை, அவனை பற்றிய ஒரு முக்கியமான செய்தியை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் நான் இப்போது இங்கு வந்தேன். அப்படி என்ன அண்ணா? தாமரை, நான் அந்த மருத்துவ வாலிபனை பற்றி ஒரு சோகமான செய்தியை சொல்லப் போகிறேன். நீ உன் மனதை கொஞ்சம் திடப்படுத்திக்கொள். என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? நான் சொல்வதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து உனக்கு எதுவும் நேர்ந்து விடக்கூடாது. அதனால்தான் எச்சரிக்கை செய்கிறேன். தங்கள் தங்கை தாமரை நெஞ்சத்தில் உறுதி கொண்டவள் என்பது தங்களுக்கு தெரியாதா? எதுவாயினும் சொல்லுங்கள். அந்த வாலிபன் காட்டில் பச்சிலை பறித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புலிய மருத்துவன் மீது பாய்ந்தது. அப்படியே இருந்தாலும் என்ன, முதலையை கொன்று என்னை காப்பாற்றியவர் அந்த புலியை நிச்சயம் கொன்றிருப்பார். அப்படி நடந்திருந்தால்தான் நான் அதை சோகச் செய்தி என்று சொல்லியிருக்க மாட்டேனே. பிறகென்ன? அந்த புலி அவனை கொன்றுவிட்டது. இந்த கொடுமை எங்கே நடந்தது? எப்படி நடந்தது? நமது காட்டிலேயே, என் கண் முன்னாலேயே நடந்தது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம்தான் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் எத்தனையோ வீரர்களை போரில் இழந்து விட்டு இங்கு அமர்ந்திருக்கிறோம். அதற்கெல்லாம் கலங்காத நீ
இன்று ஏன் இப்படி கலங்குகிறாய்? அந்த மருத்துவம் பார்க்கும் வாலிபனுக்காகத்தானே இப்படி கலங்குகிறாய்? அண்ணா, நான் நான் நிறுத்து தாமரை, நிறுத்து. முட்டாள் பெண்ணே, நீ ஏன் இப்படி அழுகிறாய் என்று எனக்கு தெரியும். அந்த மருத்துவனிடம் நீ மயங்கி விட்டாய், அப்படித்தானே? அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். அந்த மருத்துவன் யார் என்று உனக்கு தெரியுமா? அது தெரியாமல் உன் மனதை பறிகொடுத்தாயே, பைத்தியக்காரி. அவன் நமது எதிரி, பகைவர்கள் அனுப்பிய ஒற்றன். அப்படியானால் அவன் ஒற்றன் என்பதால் நீங்கள் தான் அவனை கொன்று விட்டீர்களா? நான் அவனை கொல்லவில்லை. புலியடித்தும் அவன் சாகவில்லை. திடீரென்று ஒரு அதிசயம் நடந்து அவன் மங்கையாக மாறிவிட்டான். என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புரியாமல் தான் ஏதேதோ செய்து விட்டாய். உன் அண்ணனுக்கு போர்ப்புலி என்ற ஒரு பட்டம் உண்டல்லவா? அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதற்கென்ன? இந்த புலிதான் மருத்துவன் மீது பாய்ந்தது. என் கைப்பட்ட மறுகணமே அவன் மங்கையாக மாறிவிட்டான். இன்னுமா உனக்கு புரியவில்லை? தெளிவாகவே கூறுகிறேன். நீ யாரிடத்தில் உன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாயோ அவன் நீ நினைப்பது போல் ஆடவன் அல்ல, அழகான ஓர் ஆரணங்கு. இல்லை, இல்லை, அப்படி இருக்க முடியாது. நன்றாக அவளை பற்றி தெரிந்து கொண்ட பின்புதான் உன்னிடம் சொல்கிறேன். அவளை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆனால் தெரியாதவன் போல் நடித்துக் கொண்டிருக்கிறேன். இனிமேலாவது உண்மையை புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக நடந்து கொள். நீங்கள் சொல்வதை நம்பலாமா அண்ணா? ஒரு தங்கையிடம் அண்ணன் இதற்கு மேல் எப்படி இதை பற்றி பேச முடியும்? அவள் எங்கும் போய்விடப் போவதில்லை. திரும்பியும் இங்குதான் வரப்போகிறாள். அப்பொழுது நீயே அவளை சோதித்து தெரிந்து கொள். நான் இதை இப்பொழுது உன்னிடம் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் உள்ளம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அவள் இங்கு ஏன் வந்திருக்கிறாள் தெரியுமா? எப்படியாவது அந்த செடியனை இங்கிருந்து விடுவித்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான். இனியாவது இது போன்று ஏமாறாதே. ஜாக்கிரதை. நான் உங்களை காதலிக்கிறேன். தாமரை, இதற்கு மேலும் உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் நாம் முதலில் சந்தித்த அந்த தாமரை குளத்தையே சாட்சியாக வைத்து இப்பொழுதே காந்தர்வ மனம் புரிந்து கொள்ளலாம். என்ன காந்தர்வ மனமா? ஆமாம், நமது அழகு தமிழில் அதை களவு மனம் என்பார்கள். நமது இலக்கியம் தமிழர் வாழ்வை அகம் புறம் என்று இரண்டாக பிரித்ததைப் போல் அக வாழ்க்கையை கற்பியம் களவியம் என்று இரண்டாக பிரித்திருக்கிறது. அதன்படி நாம் இருவரும் களவு மனம் புரிந்து கொண்டு இங்கிருந்து இப்படியே புறப்பட்டு விடலாம். பிரபு, நமது காதலை வளர்க்க இந்த மண்டபம் எந்த அளவிற்கு துணையாக இருந்தது என்பதை என்னால் மறக்க முடியவில்லையே. இப்பொழுது கூட நீங்கள் என் அருகில் இருப்பது போல்தான் எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இன்னமும் இருக்கிறது பிரபு. யார் எதையோ பார்த்துவிட்டு சொன்னால் எனக்கு என்ன? அவர்கள் வேறு யாரையோ கூட பார்த்துவிட்டு சொல்லியிருக்கலாம். நிச்சயமாக அது நீங்களாக இருக்க முடியாது. நீங்கள் எங்கோ என்ன காரணத்திற்காகவோ தலைமறைவாக இருக்கிறீர்கள் என்றுதான் தோன்றுகிறதே தவிர எனக்கு வேறு எதுவும் தோன்றவில்லை. ஆனால்
எங்கோ நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்பது மட்டும் உறுதியாக தெரிகிறது. இப்பொழுது எனக்குள்ள வருத்தமெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியவில்லையே என்பதுதான். அந்த இருங்கோவில் மடிந்து விட்டதாக மற்றவர்கள் சொல்வதை கேட்கும் பொழுது நாம் இருவரும் இணைந்து மேற்கொண்ட லட்சியத்தில் வெற்றியடைந்து விட்டோம் என்பதை தங்களுடன் பரிமாறிக்கொள்ள முடியவில்லையே என்பதுதான். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும். என்றோ ஒரு நாள் திடீரென என் முன் வந்து என்னை மகிழ்ச்சியில் திக்குமுக்காட செய்ய போகிறீர்கள். யாரோ என்னை மறைந்திருந்து பார்ப்பது போல் தெரிகிறதே. ஒருவேளை அவராக இருக்குமோ? அவராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அவ்வப்போது இப்படி மறைந்து நின்று பயமுறுத்துவது போல் வேடிக்கை காட்டி விளையாடுவார். இருக்கட்டும் இருக்கட்டும், நானும் அவரை பார்க்காதது போல் சற்று வேடிக்கை காட்டுகிறேன். அப்படி ஒருவேளை அவர் மட்டும் திரும்பி வந்துவிட்டார் என்றால் என் வாழ்வில் எனக்கு எதுவுமே வேண்டாம். நிச்சயம் இது அவராகத்தான் இருக்க வேண்டும். அத்தான், என்ன அத்தான் பார்க்கிறீர்கள்? வேடம் கலைந்து விட்டதே என்ற வருத்தமா? ஏய் பெண்ணே, இந்த வாலிப்பான உடம்பை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு வாலிபனை மயக்கி இருக்கலாமே. எதற்காக ஆண் வேடமிட்டு என்னை ஏமாற்றி மயக்கினாய்?
உன்னை ஏமாற்றுவது என் விருப்பம் அல்ல. ஆண்களின் பிடியில் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஆணாக வேடமிட்டேன். அதை நீ பார்த்துவிட்டு தாமாக வந்து மயங்கி விட்டாய். நான் என்ன செய்ய முடியும்? ஏன் நானும் உன்னை போல் ஒரு பெண்தான் என்று என்னை பார்த்து சொல்ல இருக்கலாமே. அது 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 என்னவென்று நான் சொல்கிறேன். நீ பெண் என்பது எனக்கு தெரிந்துவிட்டால் என்னை பயன்படுத்தி இந்த மர மாளிகைக்குள் உன்னால் புக முடியாமல் போய்விடுமே. தேடி வந்தவரை கண்டுபிடித்து தப்பிக்க வைக்க வழியில்லாமல் போய்விடும். நீ எதற்காக இதையெல்லாம் செய்தாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். உண்மையை சொல். செழியனை தப்பிக்க வைப்பதற்காகத்தானே இங்கு வந்தாய்? அதுதான் உனக்கு தெரிந்திருக்கிறதே. பிறகென்ன கேள்வி? இனி நீ யாரையும் தப்பிக்க வைக்க முடியாது முத்து. இல்லை இல்லை, முத்து நகை இங்கிருந்து சென்றால் தானே அந்த செழியனை விடுவிக்க முடியும். இனி அதற்கு வாய்ப்பே கிடையாது. இதற்கு பொருள் நான் சிறைப்பட்டிருக்கிறேன் என்பதா? அப்படியே நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். சிறைப்பட்ட காதலரை விடுவிப்பதற்கு இத்தனை நாட்களாக ஆண் உடைக்குள் சிறைப்பட்டிருந்தாய் அல்லவா? இப்போது இந்த மாளிகையில் சிறைப்பட்டிரு. என்ன பார்க்கிறாய்? இது உன்னை கொல்வதற்காக அல்ல, உன் பாதுகாப்பிற்காக. ஏனென்றால் நீயும் ஒரு பெண்தானே. ஒரு பெண் எத்தகைய துன்பம் வந்தாலும் ஏற்றுக்கொள்வாள். ஆனால் தன் கற்பிற்கு பங்கம் ஏற்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டாள். இங்குள்ள வீரர்கள் உன் மீது உள்ள கோபத்தில் உன்னிடம் ஏதாவது தவறாக நடக்க நேர்ந்தால் இந்த கட்டாரி உனது கற்பை பாதுகாக்கும். வேளிர்குடி வீரர்கள் அவ்வளவு கொடியவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். இருப்பினும் நாட்டை இழந்து உறவை இழந்து காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதனால் தான் அப்படி சொன்னேன். இதை வைத்துக்கொள். தாமரை, நான் சொல்வதை கேள். நான் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கிறது. தயவு செய்து என்னை விடுதலை செய்துவிடு. நானும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது. அவ்வளவு எளிதில் விட்டு விடுவேனா? நீ என்ன சொல்கிறாய்? என் உள்ளத்தை கொள்ளையடித்து இறுதியில் பெருத்த அவமானத்திற்கு ஆளாக்கிவிட்ட வஞ்சகியான உன்னை பழி வாங்கியே தீருவேன்.